ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரொமோக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சம்பவம் வரப்போகுது தெரியல. ரெண்டரை ஆகுது, இன்னும் வரல. ஒருவேளை அது இருக்குமோ, என்ன இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தா லைவ்ல வந்துட்டு நம்ம அப்சரா, ரம்யா, கெமி இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வருது. எதை பற்றினா இன்னைக்கு யார் வெளியே போவாங்க இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு அப்படின்ட்டு அப்சராக்கு அது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அப்போ யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு வர பேர் என்னவா இருக்குது அப்படின்னா அரோரா, அப்சரா, ரம்யா இவங்க 3 பேரில் ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஜேலாம் அவங்க மைண்ட்லேயே இல்லை, ஏன்னா எஃப்ஜே ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால். அப்போது அப்சராக்கு என்ன தோணுதுன்னா அரோரா வந்துட்டு போக வாய்ப்பு இல்லைன்றாங்க. எப்படின்னு கேட்டால் அரோரா தான் இன்னும் ஸ்டோரியே சொல்லலையே, ஸ்டோரி சொன்னாதானே அவங்கள விடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா உள்ள நிறைய பேர் இன்னும் ஸ்டோரி சொல்லாமல் தான் இருக்காங்க. பட் ரம்யா என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, போகணும்னு அனுப்புனா போயிடுவாங்க. சரி நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுது அப்படின்னா 9 பேர் நாமினேஷன்ஸில் இருக்கும். ஒரு வேளை டாஸ்க்கு ஃபிசிக்கல் இது மாதிரி பார்த்தாங்க, இதன்படி தான் இருக்குது அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை தூக்கிடுவாங்க. சப்போஸ் கண்டென்ட்டு அப்படின்னு பார்த்தாங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கண்டென்ட் கூட மாதிரி இருக்கார் அவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரம்யா என்ன சொல்கிறாங்க, இல்லை அரோராவை கூட விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அரோரா கிட்ட கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்னா வாட்டர்மெலன் விட மாட்டாங்கன்னா இவங்களே விட மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து கெமி கேட்குறாங்க, கண்டென்ட்டா என்ன கண்டென்ட் இருக்குன்னு, அப்படியே அவங்க லவ் சிம்பிள் காமிக்கிறாங்க. ஆமாம் அதை தான் இங்கே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன அவகிட்ட வந்து பெருசாக வரப்போதா அப்போ நம்ம அவங்க கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே பேசிக்கிறாங்க, என்னென்னு அப்சரா எனக்கு கூட லவ் வந்துச்சுன்னா நான் கூட தான் பண்ணுவேன், ரம்யாவை எனக்கும் தான் வந்தால் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. யார் போவோம்மா, ரம்யா சொல்லுமான்னு. சார் நான் தான் போவேன்னு நினைக்கிறேன் சார், ஏன்னா என்னை விட எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, அதனால் நான் தான் ரொம்ப வீக்காக இருக்கேன்ற மாதிரி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பேசிக்கிறாங்க. இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, ஏன்னா வெளியில் நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்கும், ஒருவேளை உண்மையிலே வந்து அரோரா அனுப்ப மாட்டாங்களோ, ஏன்னா ஓட்ஸ் அடிப்படையில் அரோரா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரோராவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கெமி இருக்காங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார், அப்சரா இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இன்னும் கதையும் சொல்லலை. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கண்டென்ட் ஆமாம் ஒரு வேளை இருக்குமோன்ற மாதிரி இருக்குது. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இங்கே இவங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் வெளியே போகணும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்ன்னு போகலாம்.